இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கா? அந்த கொடி எப்படி இருக்கும்? பிற்கால பாண்டியர்கள், சேரர்கள் இவங்களுக்கெல்லாம் கடந்து அந்த கொடி மாறி 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 வந்திருக்குது. எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வச்சுக்கக்கூடிய சமயத்தில் தமிழனுக்கு மட்டும் ஏன் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சீபா ஆதித்தனார் தொடங்கி முதல்ல ஒரு கொடியை வடிவமைச்சார். 1970 கருணாநிதி அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப அவர் இந்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தி அவர் ஒரு கொடியை அமைச்சு, ஆனால் அந்த கொடியில் என்ன பண்ணிடுறாருன்னா வணக்கம் மக்களே, நம்ம சேர மன்னர், பாண்டிய மன்னர், சோழ மன்னர் இவங்களை பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு யார்கிட்டையாவது நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, சேர மன்னர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, சோழ மன்னன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, பாண்டிய மன்னன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி நமக்கு தகவல் சொல்கிறதுக்காக முன்னெடுக்கிற முயற்சியில் முதல் முயற்சியாக என்ன இருக்கும் அப்படின்னா, அவர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக சேர மன்னனுடைய கொடியை பற்றி சொல்லுவாங்க, பாண்டிய மன்னனுடைய கொடியை பற்றி சொல்லுவாங்க, சோழ மன்னனுடைய கொடியை பற்றி சொல்லுவாங்க. சேர மன்னன் மிற்கொடி வச்சுருந்தாரு தெரியுமா? பாண்டிய மன்னனுடைய கொடியில் மீன் இருக்கும் தெரியுமா? சோழ மன்னருடைய கொடி அடையாளம் என்னன்னு நினைக்கிறீங்க? புலி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு அவர்களுடைய அடையாளமாகவே மாறிப்போன ஒரு அங்கீகாரமாக இந்த கொடி அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போரில் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இது என்னுடைய எல்லை, இது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறத அந்த நாட்டு மன்னனுக்கு தெரிவிக்கிறதுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த கொடியை நிறுத்தி தான் தன்னுடைய வலிமையை, தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அப்படி இந்த கொடிக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இன்றைக்கி நம்ம முப்பாட்டன் டைரியில் பார்க்க போகிறதும் அதை பற்றி தான். மன்னர்களுடைய கொடி மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கா? அந்த கொடி எப்படி இருக்கும், அதனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் பல தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தமிழர்களை பற்றின தொன்மையை தேடுற என்னுடைய முயற்சியில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிறது ஐயா திரு பொழிலன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் சொன்ன மாதிரி இப்போது மன்னர்களை பற்றி அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த மன்னனுடைய கிரீடம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த மன்னனுடைய உடை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மன்னன் இப்படிப்பட்ட சிகை அலங்காரம் வச்சுருப்பார் தெரியுமா? இப்படிப்பட்ட அணிகலன்கள்லாம் அணிவிச்சிருப்பாங்க தெரியுமா? அப்படிலாம் எந்த அடையாளத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரிந்த முதல் அடையாளமும் இறுதி அடையாளமும் அவங்களுடைய கொடி தான். அப்படி இந்த கொடி அப்படிங்கிறது நமக்குள்ள அப்படி ஒரு பண்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. எப்படி இந்த கொடியை இன்னைக்கு வரைக்கும் அதை நம்மளால் சுமந்து கொண்டு வர முடிந்தது? இது நமக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே உலக தழுவிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே தன்னுடைய அரசு அதிகாரத்தை இறுதிப்படுத்துகிற அடையாளம் கொடியாக தான் அமைஞ்சிருக்கு. கொடினாலே அரண் அல்லது அதிகாரத்தினுடைய வலிமையை அடையாளப்படுத்துகிற ஒரு வரையறை அப்படின்னு கூட குறிப்பிட வேண்டியிருக்கு. கொடி நாட்டிட்டான் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் அவன் வெற்றி அடைஞ்சு கொடி நாட்டிட்டான், வெற்றியினுடைய அடையாளமாகவும் அது இருந்திருக்குது. பொதுவாக ஒரு கோயிலில் கூட கொடியேற்றுறதுன்னா அந்த கொடி ஏற்றப்பட்ட உடனே அந்த அதிகாரம் முழுக்க அந்த பகுதி கோயிலுக்கு உள்ளடங்கி போயிடும். இப்போ ஊரில் கொடிமரத்தில் கொடியேற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ளார அந்த கோயிலினுடைய நிர்வாகம் வந்துடும். அது மட்டும் இல்லை, அந்த ஊரே அந்த இதுக்கு கட்டுப்பட்டுடும். கொடியேற்றின பிறகு சில சடங்குகளுக்கெல்லாம் வெளியே போகக்கூடாது, வெளியூர்காரங்களும் அதிகமாக உள்ளே வரக்கூடாது, இப்படிலாம் கூட இன்னைக்கும் கூட அந்த நடைமுறை இருக்குது. அதிகாரம் மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாட்டோடய அது கலந்துருக்குது. அதனால கொடி என்பது அதிகாரத்தை நிலைப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்குது. பழங்காலங்களில் இப்போ சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் பேரரசர்கள், சிற்றரசர்களும் நிறையா இருந்தாங்க, வேலியர்கள் இருந்தாங்க. இப்போ சேரநாடு அப்படின்னு சொன்னாங்க கூட அந்த சேரநாடு பல 7 நாடுகளை உள்ளடக்குனது. அங்கே வேநாடு இருக்குது, குட்டநாடு இருக்குது, குடநாடு இருக்குது, அப்படி ஒரு 7 நாடு. அப்போ அந்த 7 நாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு கொடி வச்சுருந்தது. சேர நாட்டுக்குன்னு பொதுவாக ஒரு விற்கொடி இருந்தது நம்ம கருதுகிறோம், ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு தனி கொடி இருந்தது. வேலியர்களுக்கும் தனி கொடி. இப்போ பரம்பு மலையில் பாரி இருந்தார், கடையேழு வள்ளல்கள் உண்டு. இந்த 7 வள்ளல்களுக்குமே தனித்தனி கொடி இருந்தது. அதுபோல் ஒரு கொடி என்பது ஒரு அரசை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளத்தினுடைய முதல் செய்தி. அப்படித்தான் நமக்கான அடையாளங்கள் இருந்திருக்குது. ஆங்கிலேயன் வரத்துக்கு முந்தி வரைக்கும் இங்கே அரசுகள் தான் இருந்திருக்குது.
அது பழைய அரசர்கள் சேர சோழ பாண்டியர் தொடங்கி அதுக்கப்புறம் களப்பிரர்கள் ஆண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க, அப்புறம் பிற்கால சோழர்கள், அப்புறம் பிற்கால பாண்டியர்கள், சேரர்கள், இவங்களுக்கெல்லாம் கடந்து அதன் பிறகு வந்தேரிகளாக நிறையா வந்திருக்காங்க. இப்போ விஜயநகர பேரரசு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த கொடி மாறி 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 வந்திருக்குது. அதன் பிறகு ஆங்கிலேயன் வந்த பிறகு ஆங்கிலேயன் உள்ள வரத்துக்கு முந்தி இங்கே 560 நாடுகள் இருந்திருக்குது. அவன் வந்து இதெல்லாம் இணைச்சி ஒரே நாடாகிட்டான் அவனுடைய அதிகாரத்துக்காக. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், போகும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான உரிமையை கொடுத்துட்டு போயிருக்கணும். அவன் ஒட்டு மொத்தமாக அந்த 560 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பிடிச்சி கட்டி ஒரு பார்ப்பன பனியா கையில் கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு யார் இணக்கமாக இருந்தாங்களோ அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணுறான், இப்போ அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே கொள்ளையை இவன் செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஆங்கிலேயன் கொண்டு வந்தது தான் பிஎன்சி மில், அவன் கொண்டு வந்தது தான் லிப்டன், அவன் கொண்டு வந்தது தான் கேட்பரிஸு, அவன் கொண்டு வந்தது தான் ஸ்பென்சரு, லார்சன் அண்ட் டியூப்ரோ எல்என்டி அவன் கொண்டு வந்தது தான். இப்போ ஆங்கிலேயன் போயிட்டானே ஒழிய அதெல்லாம் போயிடுச்சா? எல்என்டி போல, கேட்பரிஸ் போல, லிப்டன் போல, இந்துஸ்தான் லீவர் போல, லேலண்டு போல அவனுடைய தொழிற்சாலைகள்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. அப்போ அதனுடைய வருவாய் எங்கே போகுது? எங்கே போகுது? அவன்கிட்ட தான் போகுது. அப்போ அவன் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா, இந்திய அரசு இந்தியா முழுக்க இருந்த அன்றைக்கி ஒரு பிரிட்டிஷ் உள்ளே வந்து இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனான், தொழிற்சாலை நடத்தினான், கனிம வளங்களை எடுத்தான், தொழிற்சாலையின் வழியாக அதை ஊதியமாக்கிட்டு போனான். இன்றைக்கி அவன் போன பிறகு எண்ணற்ற பல நாடுகள்ல இருந்தும் இங்கே வந்து தொழிற்சாலைகளை தொடங்கிட்டாங்க. இப்போ இதன் மூலம்லாம் வருது இல்லை லாபங்கள், இதெல்லாம் எங்கே போகுது? அவங்களுக்கு போகுது. இதை ஒழுங்குபடுத்தி தரவனா மாறிட்டான் இந்த அரசு. அப்போ இதற்கான ஒரு அதிகாரத்திற்கு ஒரு கொடி அமைச்சுக்கிட்டாங்க. இதை அன்றைக்கு இந்த இந்திய அரசுக்கு உட்பட்டு அவங்களோட போய் இவங்கெல்லாம் விரும்பி போய் பிரிட்டிஷ்கிட்ட போய் சேரல. அன்றைக்கி இருந்த சேரர்களோ சோழர்களோ பாண்டியர்களோ விஜயநகர பேரரசோ யாருமோ கூட விரும்பி தன்னுடைய நாட்டை ஆங்கிலேயன்ட்ட கொடுத்துடல. அவனே மிரட்டி 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 எல்லாத்தையும் அடிபணியே வந்துட்டான். இப்போ அதன் பிறகு தனக்கான அடையாளம்ங்கிறதையே நம்ம இழந்துட்டோம். தமிழர்கள் இழந்துட்டோம், கேரள மக்கள் இழந்துட்டாங்க, அதே மாதிரி மிசோரம் நாகாலாந்து இழந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்களுடைய கொடிகள் எல்லாம் அவங்கவுங்க பேணிக்கிட்டாங்க. இன்னைக்கும் நாகாலாந்துக்கு தனி கொடி இருக்குது, மிசோரத்துக்கு தனி கொடி இருக்குன்னா அது இந்தியாவுக்குள்ளார இருக்குதே ஒழிய அவங்களுக்குலாம் தனி கொடி இருக்குது. காஷ்மீரத்துக்கு தனி கொடி உண்டு. ஆனால் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு கொடி அடையாளத்தை பெறல. இதை நம்ம நீண்ட காலத்துக்கு முன்பாகவே, குறிப்பாக சொல்லப்போனால் 1940களிலேயே இங்கே வந்து நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சீபா ஆதித்தனார் தொடங்கி அதுக்கு முன்பே கூட இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கொடி ஒன்று தேவை அப்படிங்கிறத வலியுறுத்துறவங்க நிறைய பேர் உண்டு. அண்ணல் தங்கோ வலியுறுத்தியிருக்கிறாரு, அவரும் ஒரு கொடியை அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. நாம் தமிழரில் சீபா ஆதித்தனார் தான் முதல்ல ஒரு கொடியை வடிவமைச்சார். அதில் சேர சோழ பாண்டியனுடைய அந்த 3 அடையாளங்களாக இருக்கக்கூடிய வில் புலி கயல் 3த்தையும் உள்ளடக்கி அந்த கொடியை அமைச்சார். ஆனால் ஏற்கனவே களப்பாளர்கள்னு சொன்ன களப்பிரர்கள் அவங்களும் இதே மாதிரி வில்புலி கயல் வச்சு, ஏன்னா அவங்க வந்து ஆட்சி செஞ்சது தென் மாவட்டங்கள் தான். ஏறக்குறைய தென்பெண்ணையாருக்கு தெற்க தான் அவங்களுடைய ஆட்சி நிலப்பரப்பு இருந்தது. அதனால் அவங்க வந்து சேரர்களை சோழர்களை பாண்டியர்களை 3 பேரையுமே ஆண்டதுனால அவங்களுடைய கொடியாக வில்புலி கையில் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு சீபாதித்தனார் அதை வலியுறுத்தினார். அப்புறம் அண்ணல் தங்கோவும் ஏறத்தாழ அதே மாதிரி கொடியை ஒன்றை அடையாளப்படுத்தி இதுதான் தமிழர்களுக்கான தமிழ்நாட்டிற்கான ஒரு கொடியாக இருக்கணும் அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க. அப்போ களப்பிரர்கள் கிட்ட இருந்து தான் அப்படின்னு இல்லை, இந்த சேர சோழ பாண்டியர்னு சொல்லலாம், இது வந்து தமிழர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிற நிலையிலேருந்து அந்த வில்புலி கையல்ன்றதை வச்சாங்க. அப்புறம் 1956க்கு பிறகு, அதாவது மொழி வழி மாநிலங்கள் பிரிஞ்சதன் பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக கோரிக்கைகளாக இருந்தது இயக்கங்கள் நடுவில். அப்புறம் எல்லாருமே தனித்தனியாக கட்சி தொடங்கிட்டதுனால இப்போ திராவிடர் கழகம் 1944 அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடி அமைச்சுக்கிட்டாங்க. திமுக 1949 அவங்க தனி கொடி அமைச்சுக்கிட்டாங்க. அவங்க கொடி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு அது காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இல்லை அன்னைக்கு பயன்படுத்தி இருந்த கொடியும் கூட
அன்னைக்கு இந்தியாவினுடைய கொடியாக இருந்தது. இந்தியா வந்து இன்னைக்கு வச்சிருக்க கொடியை ஒரே நேரத்தில் அது சொல்லலை. அதுக்கு முன்னாடி 6 கொடிகள் உண்டு. 6 கொடிகள் புது புது வகையாக போட்டாங்க. அதை பாதி பேர் ஏற்றுக்கல, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கல. இன்றைக்கும் கூட இப்போ இருக்கிற கொடியை ஆர்எஸ்எஸ் இவ்வளோ காலம் ஏற்றுக்கல. இப்போ பாஜக இப்போ ஆட்சி வரும்பொழுது தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் இந்த கொடியை ஒத்துக்காது. எப்போதுமே இந்திய விடுதலை நாள் அன்னைக்கோ அல்லது குடியரசு நாள் அன்னைக்கோ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அவங்களுடைய கொடி தான் ஏற்றுவாங்களே ஒழிய இந்திய கொடியை ஏற்ற மாட்டாங்க. இப்போ பாஜக ஆட்சியை பிடிச்ச பிறகு தான் அவங்க இந்த கொடியை சேர்த்து ஏற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கொடி மேலே உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த காவி கொடி தான், அதை தான் இன்றைக்கும் வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு பாஜக ஆட்சி வந்ததுனால தாங்களே ஆட்சிக்கு வந்துட்டோங்கிற பொருளில் அதை ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு என்னன்னா நம்ம கொடி நமக்கான இது தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழருக்குரிய அடையாளம், தமிழ்நாட்டினுடைய அரசுக்குரிய அடையாளம்னு நம்ம ஒரு கொடியை இதுவரைக்கும் அடையாளப்படுத்தாமல் இருக்கிறது மிக பெரும் பின்னடைவு. இடையில வந்து எல்லா இயக்கங்களும் தமிழ் இயக்கங்கள்லாம் வலியுறுத்தும் பொழுது 1970 கருணாநிதி அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப அவர் வந்து இந்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் ஒரு கொடியை வந்து நம்ம வந்து முன்மொழியணும் அப்படின்னு, தமிழ்நாடு இதை முன்மொழியுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொடியை அமைச்சு, ஆனால் அந்த கொடியில் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த அரசு இந்திய அரசாங்கத்தினுடைய கொடியையும் உள்ளுக்குள்ளார வச்சு அதை அனுப்புகிறாரு. ஆனால் அதையே இந்திய அரசு ஒத்துக்கலை. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா இப்படி கேட்டு அப்போ இந்திரா காந்தி அவங்க இதை ஒத்துக்கல. அப்போ இப்போ இந்தியா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு லட்சணை ஒன்று இருக்குல்ல, இந்த லட்சணை வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. 1956 57 தான் அதுக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த லட்சணையில் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய கோயிலினுடைய வடிவம் கீழே வந்து சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு இருக்கும். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். அப்போ தமிழ்நாடு அரசுன்னு இருக்காது, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மேலே இருக்கும். கீழே வந்து சத்தியமே ஜெயத்தேன்னு இருக்கும். 1967 இவங்க ஆட்சிக்கு பிறகு தான், 67க்கு பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறத எடுத்துட்டு தமிழ்நாடு அரசுன்னு போடுறாங்க. ஏன்னா தமிழ்நாடுங்கிற பேரே அதுக்கு பிறகு தான், 67 பிறகு தான், 68 தான் ஆகுது. அதனால் தமிழ்நாடு அரசுன்னு வருது. கீழே சத்தியமேவ ஜெயத்தை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் அந்த லட்சணையில் கீழே சத்தியமே ஜெயத்தை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வாய்மையை வெல்லும்னு இருக்குது. வேறு எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே அதுதான். ஆனால் நமக்கு மட்டும்தான் வாய்மையை வெல்லும். அதை வந்து இவங்க தான் மாற்றினாங்க, திமுக அரசு தான் மாற்றுச்சு. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி கொடிகள் வந்து அதிகாரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு இருக்கும்பொழுது, இப்போ ஆட்சி செய்கிறது யாருங்க, திமுக ஆட்சி செய்யுது. இப்போ யாருங்க ஆட்சி செய்கிறா, அண்ணா திமுக ஆட்சி செய்யுது. இப்படின்னு அவங்கவுங்க கட்சியை அடையாளப்படுத்தினதுனால அந்தந்த கட்சியினுடைய கொடியை அவங்க அதே தான் கொடி அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு தன்னிறைவாக ஆயிட்டாங்க. ஆனால் கர்நாடகாவில் அப்படி இல்லை. கர்நாடகாவில் வந்து அங்கே ஒரு மாநில அரசு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு இருக்குதே ஒழிய அந்த மாநில அரசுக்குன்னு தனி கட்சி கிடையாது. ஒன்று காங்கிரஸ் இருக்கும், இல்லைன்னா பாஜக ஆட்சி செய்யுது. அப்போ ரெண்டுமே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி அடையாளத்தை முன்னிறுத்தி காட்டணுங்கிறதுக்காக அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும்பொழுதும் பாஜக ஆட்சி செய்யும்பொழுதும் அவங்க வந்து அந்த தனி மாநிலத்தை அடையாளப்படுத்துவதற்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடியை அவங்க உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அது மஞ்சள் சிவப்பில் இருக்கும். அந்த கொடியை தான் எல்லா இடங்கள்லையும் ஏற்றணும். ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் எல்லா அரசியல் கட்சி கொடியும் இருக்குது. ஆனால் நீங்கள் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா எங்கேயுமே அரசியல் கட்சி கொடி பார்க்கவே முடியாது. பொதுவான கொடி அந்த கர்நாடக கொடி தான் இருக்கும். அந்த கன்னட கொடி அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர்னாலும் சரி, அதுக்கு முந்தைய முதலமைச்சர்னாலும் சரி, எல்லாரும் ஆட்சி செய்யும்பொழுதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடியரசு நாள் அன்னைக்கும் அல்லது இந்த நாள்லேயும் விடுதலை நாள் அன்னைக்கும் மட்டும் இல்லாமல் கன்னடா மாநிலம் உருவானதில்ல 1956 நவம்பர் 1, அந்த நவம்பர் 1 அன்னைக்கு அந்த கொடியை ஏற்றுவாங்க. அது ஒரு முறை என்ன ஆகிடுது, அந்த கன்னட கொடியை வந்து ஏற்றும் போது பக்கத்தில் இந்திய கொடி வந்து உயரமாக இருந்துருச்சு அந்த கம்பம். அதனால் ஒரே போராட்டம் கர்நாடகாவில். அது எப்படி கன்னட கொடியை விட இந்திய கொடி எப்படி உயரமாக இருக்கலாம், அதனால் அதே உயரத்துக்கு இந்த கம்பத்தை வைங்க அப்படின்னு அது உடனே அரசு வந்து அதே உயரத்துக்கு கம்பத்தை வச்சு அவ்வளோ உயரத்தில் அந்த கொடியை ஏற்றுனாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கன்னட
இன உணர்வும் அந்த கன்னட மாநிலத்தின் மேலே அந்த அளவுக்கு பற்றும் அக்கறையும் இருக்குது, மொழி உணர்வும் இருக்குது. அந்த கொடியின் மேலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேற எங்கேயுமே. இன்னும் சொன்னா கர்நாடகாவுடைய தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அங்க மேல வந்து இந்திய கொடியும் பறக்கும், அவங்களுடைய கன்னட கொடியும் பறக்கும். நம்ம இதை கடுமையா வலியுறுத்துறோம். இப்ப அதன் பிறகு அவங்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் இயக்கத்தின் வழியா சீபா ஆதித்தனார், அண்ணல் தங்கோ, அதன் பிறகு 70களில் தென்மொழி இயக்கம், அவங்களும் வலியுறுத்தி ஒரு கொடியை அடையாளப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு தோழர் தமிழரசன் முன்னெடுத்த படை வழியாக ஒரு கொடியை அடையாளப்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் அடையாளப்படுத்தி வந்து தமிழ்நாடு அரசும் ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துக்கு எழுதினதுன்னு சொன்னேன். அதன் பிறகும் அதை நிறைவேறாமல் அதுக்கப்புறம் 2018 காவிரி சிக்கல் நடக்குது. அந்த நேரத்தில் இயக்குனர் பாரதி ராசா இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்போ இவங்களும் நாம் தமிழர்லாம் அதில் ஒருங்கிணைஞ்சு எல்லா தமிழ்நாட்டினுடைய பல இயக்கங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பேரணி வச்சாங்க. அதில் ஒரு பொது கொடி இப்போ நீலவனத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் வந்து அதை ஒரு பொது கொடியாக, இது ஏறத்தாழ அவர் சீபா ஆதித்தனார் அந்த ஏற்றின அதே கொடியினுடைய அடிப்படையாக வச்சு தான் அந்த கொடியை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கொடியை நீல வண்ணத்தில் அந்த வில்புலி கையில் உள்ளடக்கி அந்த கொடியை அவங்க அடையாளப்படுத்தி அதை ஒரு கொடியாக கொண்டு வரணுங்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. 2020 பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புன்னு நாங்கள் ஒரு 160 இயக்கங்களுக்கு மேலே ஒருங்கிணைந்து ஏறத்தாழ ஒரு பெரும் இயக்கமாகவே செயல்பட்டோம். 2018 கருஞ்சட்டை பேரணி நடத்தினோம். அதன் பிறகு நீலச்சட்டை பேரணின்னு கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் மதுரையில் வந்து செஞ்சட்டை பேரணி நடத்தினோம். இதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி வேணும் அப்படின்னு 2020 ஒரு மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி அதில் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு கொடியை உருவாக்கி அரசுக்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். அரசு வந்து அதை செய்சாய்க்கலை. அப்போ நம்மளாம் ஒரு கொடியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை கொடியில் தமிழ்நாடு வரைபடத்தை சிவப்பில் போட்டு நாங்கள் இதை அடையாளப்படுத்தி ஏற்றுறோம். நீங்கள் இதே கொடியை அறிவித்தாலும் சரி, இல்லை நீங்களாக ஒரு முடிவெடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா அறிஞர் பெருமக்களை, இயக்கத்தவர்களை, கட்சிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கொடியை அறிமுகப்படுத்துனீங்கனாலும் சரி, நீங்கள் அப்படி ஒரு அறிமுகப்படுத்துனீங்கன்னா அந்த கொடியை நாங்களும் ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் இந்த கொடியை நாங்கள் தமிழ்நாட்டின் கொடின்னு அடையாளப்படுத்தி ஏற்றுவோன்னு சொல்லி ஏற்றினோம். 2020 அது ஏற்றுனது ஒரு பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாகி அப்போ எங்களெல்லாம் சிறைப்படுத்தினாங்க. அதில் நிறைய பேருக்கு பல இடங்களில் அடிதடியும் நடந்தது, அடித்தாங்க. அடுத்த ஆண்டுலேருந்து மிக பெரும் கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. அந்த கொடி ஏற்றக்கூடாது, அன்னைக்கு நவம்பர் 1க்கு நீங்கள் கீழே வந்துடுவாங்க, காவலர்கள் வந்துடுவாங்க, நின்றுடுவாங்க, எங்கள் கொடி ஏற்றிடுவோமோன்னு அச்சப்படுறாங்க. நாங்கள் கொடி ஏற்றுறது எங்களுடைய தனி கொடி ஏற்றணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி வேணும். அந்த கொடியை நீங்கள் அறிவிங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த கொடியை நீங்கள் அறிவிங்க, நாங்கள் ஏற்றுறோம். ஆனால் அந்த கொடி ஏன் அறிவிக்காமல் இருக்கிறீங்க? அது எந்த வடிவத்துல வேணாலும் இருக்கலாம். எந்த வடிவங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு முடிவு பண்ணுங்க. எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கொடி ஒன்று வேணும். ஏன்னா தமிழ்நாடு என்பது இந்தியாவால் உருவாக்கப்பட்டது இல்ல. இது ஒரு 3000 ஆண்டு கால வரலாற்றை அரசு வழியா வச்சிருக்குது. இலக்கிய வழியா 10,000-15,000 ஆண்டு கால இலக்கிய வரலாறு இருக்குது. கீழடியெல்லாம் 5600 ஆண்டுகளுக்கு பழமையா உடையதா இருக்குது. அப்ப நமக்கு ஒரு 5000-10,000 ஆண்டு கால பெருமை உடைய ஒரு இனத்தின் அடையாளத்தை, ஒரு மொழியின் அடையாளத்தை, ஒரு அரசின் அடையாளத்தை நீ கொண்டு வந்து இந்தியாங்கிற பேர்ல நசுக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உண்டு. இந்த அடையாளத்துக்கான ஒரு கொடி ஒண்ணு வேணும். அதை நீ வந்து தடுக்கிறதுக்கு, இந்திய அரசு தடுக்கிறதுக்கு எந்தவித நியாயமும் கிடையாது, எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் கடுமையாக சாடுறோம். இந்த உணர்வு தமிழ்நாட்டுக்கு யார் அரசுக்கு வந்தாலும் அதுக்கு எந்த கட்சிங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட இது இல்லை. யார் வேணா, அது உங்களுடைய திறன், உங்களுடைய அதிகார போக்கு, அதில் நாங்கள் தலையிடலை. ஆனால் தமிழ்நாட்டிற்கான ஒரு கொடியை நீங்கள் கட்டாயம் செய்து ஆகணும். அப்படி செய்யலைன்னா நாங்கள் போராடுவோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் போராடுவோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி ஒன்று தேவை. அந்த தேவையை ஏன்னா மிசோரம் வச்சிருக்கிறான், நாகாலாந்து வச்சிருக்கான், காஷ்மீர் வச்சிருக்கான், கர்நாடகம் வச்சிருக்கிறான். எல்லா மாநிலங்களும் பெரும்பான்மை வடக்கு மாநிலங்கள் எல்லாமே 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. இவர் நேற்று தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நேற்று போய் அந்த பகுதிக்கு மணிப்பூரோ இதுக்கோ போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, அஷ்டலட்சுமின்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செய்தியில.
அப்போ இன்னொரு 7 மாநிலங்களோட இன்னொரு மாநிலத்தை சேர்த்து இது அஷ்டலட்சுமின்னு அந்த பேரை மாத்துறாரு. எல்லாத்தையுமே இந்துத்துவமாக்குறது, எல்லாத்தையுமே பார்ப்பனியமயமாக்குறது, அவங்க பேரை உருவாக்குறது, இதுக்கெல்லாம் நாங்கள் தான் கொடுமுடிங்கிறது, எங்கள் சமஸ்கிருதம் தான் தேவ பாஷைங்கிறது, எங்கள் இந்தியா தான் பாரத்துங்கிறது. நீ எழுதுறது இல்லை வரலாறு, நமக்கு இங்கே கிடக்குது நம்முடைய நதி வரலாறுகள், நம்முடைய கீழடி இருக்குது, நம்மளுடைய பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கொடுங்கடல் கொல்லன்னு பாடல் இருக்குது, வரலாறு இருக்குது. இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு உங்களுடைய சிந்து நதியில் ஓடாத ஆறுன்னு சரஸ்வதின்னு ஒரு ஆறு ஓடுறதா எங்கேயுமே வரலாற்றில் குறிப்பில்லை வேதத்தை தவிர. வேதத்தில் இருக்குதுங்கிறதுக்காக இந்த நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம இதுவரைக்கும் சிந்துவெளி நாகரிகம்னு எல்லாரும் பேசி வரோம். அதை வேணும்னே மாற்றி சரஸ்வதி நாகரிகம்னு மாத்துறாங்க இந்திய அரசு. அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுற? இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்களுடைய கீழடியை நீ ஒத்துக்க மாட்ட, நீ யார் ஒத்துக்கிறதுக்கு? இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையாக மாறுது. அதில் கொடி நாம் கட்டாயம் சமரசம் செய்து கொள்ள முடியாமல் போராடி பெற வேண்டிய ஒரு உரிமை. அந்த உரிமையை பெற்றே ஆகணும் தமிழர்கள் என்பது நாங்கள் வலியுறுத்துறோம். அதாவது ஐயா நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து என்னென்னா, கொடி அப்படிங்கிறது நம்முடைய மன்னர் காலத்திலேருந்தே நம்முடைய அதிகாரத்தை காட்டுற மாதிரி, நம்முடைய பண்பாட்டை காட்டுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது வந்து காலப்போக்கில் அதுதான் நம்மளுடைய அதிகாரம், இது நம்முடைய எல்லை, இது நம்முடைய உரிமை அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடியதாக ஒரு அடையாளமாக, நம்ம ஒரு பண்பாட்டு அடையாளமாகவே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த காலம் தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கே இல்லாமல் போச்சு. எல்லா மாநிலத்தவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வச்சுக்கக்கூடிய சமயத்தில் தமிழனுக்கு மட்டும் ஏன் இந்த இந்த வஞ்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வரணும். ஆனால் அது நாங்கள் வடிவமைச்சிருக்கிற இந்த கொடி தான் வரணும் அப்படிங்கிறத நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அது தமிழுக்குன்னு ஒரு கொடி வேணும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி வேணும், அது எந்த வடிவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது உண்மையிலேயே நமக்கான உரிமைகளில் ஒன்று தான். அதை முன்னெடுக்கிற இந்த முயற்சி அப்படிங்கிறது அற்புதமானது. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.